අරයට යන්නේ ඉතින් අනවශ්‍ය දේවල් කරන්න එපා. ඔයාලා යන්න අරයට. Jangan. They understand. That is a problem for them. Stupid. එක් කොටස සඳහා ඉතිහාසයෙන් උන් අපි තර්ක පරදා වර්ග සංහාර බිම පහුරුගා ගිලදා ඇදෙන්නේ තුබසටද ඇත්ත මගදා කලපුවක් බලා හඳ තරු ඇති රැයම කැළඹුමක් කළා ඒ හඬ ඇත ලොවම පිළිමයක් වෙලා හැරගිය ඒසෝ පිළිමයක් වෙන්න කල යුතු දෑ බොහොම කාලයෙන් වැසෙනදා බොහෝ දෑ අතරේ ඉපදිලා මිය ගියත් මේ මිනිස් සංසාර කතරේ සමතලා කෙරුවාට අතීතයේ හංගනා අතරේ දැනෙන දේ මිනිසුන්ට හරි බරයි මිතුරේ උදේ ආර්තෙන්නකෝ 2009 மே மாதம் நான் எனது உயர்கல்வி படிப்புக்காக கொழும்பிலிருந்து பார்த்த சில காட்சிகளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கின்றேன். அவர்கள் பரிமாறிய பாச்சோட்டில் இரத்த வாடை, அவர்கள் பரிமாறிய பாச்சோட்டில் இரத்த வாடை, வடக்கில் சிதறிய இரத்தம் தெற்கிலும் தெரித்தது. கண்ணீரில் கலந்து வடிந்த குருதியை துடைத்து கால்கள் தெரியா திசையில் நடை சென்றது. அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாம் இறந்த எண்ணிக்கை சொல்லும் வரும் இலக்கங்கள் ஆகின. விசகுண்டுகள் கொத்துக்குண்டுகள் பட்டினியென சாவதற்கு பல வழிகள், வாழ ஒரு வழி கூட அங்கு தெரியவில்லை. கொழும்பின் இணையதள கடைகளினுள் முடக்கி வைத்த இணையங்கள் பிணக்குவியல்களால் நிறைந்தன. பார்த்துவிட்டு என்னை போல் பலர் கண்ணீரை அங்கேயே கரைத்து நகர்ந்தனர். புத்தரின் போதனை கேட்டவர்கள் எங்கே? போதி மரம் அங்கே போனது. அன்பை போதித்த வெள்ளை ரோஜா குருதியால் சிவப்பானது. பாச்சோரும் பட்டாசு வென்றிருந்த தலைநகர் என் உணர்வின் மேல் எண்ணெயை ஊற்றி எரித்தது. எதை கொண்டாடுகின்றார்கள்? ஒரு கர்ப்பிணி தாயின் வயிற்றை கிழித்து செல்லில் பாதியாக வெளியே வந்த சிசுவின் மரணத்தையா? எதை கொண்டாடுகின்றார்கள்? ஒரு கர்ப்பிணி தாயின் வயிற்றை கிழித்து செல்லில் பாதியாக வெளியில் வந்த சிசுவின் மரணத்தையா? அப்பா அம்மாவின் சிதறிய உடல்களில் கைகால்களை அள்ளிச் சுமக்கும் சிறுவனின் வலியையா? அம்மாவை காக்க குருதி கொடுத்த மகளின் தலையில் விழுந்த குண்டுகளையா? கொத்தாக செத்துமடிந்த சிறார்களையா? கனவுகளோடு வாழ நினைத்த இளைஞர்களையா? இடைவெளியே இல்லாமல் நிரம்பியிருந்த பிணங்களையா? எதை கொண்டாடுகின்றார்கள்? இறந்தது யார்? அவர்களுக்கு யாரோ? வலிகளில் சிரித்த முகங்கள் எல்லாம் மனிதம் மறந்த நொடிகளை இலகுவாய் கடந்தன. வேதனைகளின் மூட்டையொன்றின் பாரத்தை சம்பந்தமில்லா இடத்தில் சுமந்து கொண்டு திரிந்த காலம் அது.
2009 மே நான் செய்வதறியாத சுற்றித்திருந்த கொழும்பு மாறியதா? 2009 மே நான் செய்வதறியாத சுற்றித்திருந்த கொழும்பு மாறியதா? மாறுமா? ஆனால் மாற வேண்டும். பிறந்தவர்கள் எல்லாம் வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும். நன்றி. Thank you.